ஆமென், அல்லேலூயா. நம்ம கடந்த சில வாரங்களாக வேதத்திலே சத்தியத்தை நாம் படித்துக் கொள்கிறோம். எதை பற்றி படித்துக் கொள்கிறோம்? ஜபத்தின் வல்லமை. ஆமென், அல்லேலூயா. ஜபம் பண்ணுகிறீங்களா? நீங்கள் வீட்டில் ஜபம் பண்ணுறீங்களா? ஜபத்தின் வல்லமை கேட்டு ஜபம் பண்ணுறீங்களா? ஜபம் பண்ணுறவங்க பாக்கியவான். அல்லேலூயா. நீங்கள் ஜபம் பண்ணணும் என்பதற்காகவே வேத வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். வீடுகளிலே நீங்கள் தினமும் ஜபம் பண்ணணும், ஜபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஜபந்தான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆகினால் ஆண்டவர் ஜபிக்காமல் எல்லாத்தையும் அவர் செய்துடுவார். அவர் சர்வ ஞானி, சர்வ வியாபி அப்படிலாம் நம்ம சொல்லிக்கின்னு வாய்ஜாலாக் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும்? ஜபிக்கணும். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் அவருக்கு தெரியுமே, எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்சா ஒன்று செய்துடுவாரா? பூமியிலே மனுஷன் கேட்காமல் விரும்பாமல் எதையும் செய்ய மாட்டார் என்பதை நம்ம பார்த்தோம். ஆமென். பூமியில மனுஷன் விரும்பாமல் கேட்காமல் ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டார். அப்போ விரும்பணும், கேட்கணும். அப்போ விருப்பம் எங்கே வரணும்? நம்ம இருதயத்தில் வரணும். அதை ஜபத்தில் வைத்து நாம் விரும்புகிறதை நாம் அவரால் பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்கணும். அல்லேலூயா. நாம் கேட்டவைகளை எல்லாம் அவரால் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கேட்கணும். சும்மா ஜபம் பண்ணணும்னு சொல்லி ஜபம் பண்ணக்கூடாது. நாம் விரும்புகிறதை பெறணும். எதை விரும்பணுமோ அதை விரும்புகிறதை அடையும்படி பெறணும். அப்படின்னா நாம் என்ன விரும்புகிறோம் என்பது நாம் சரியாக புரிந்து கொள்ளணும். சில பேர் எல்லாத்தையும் விரும்புவாங்க, அந்த விருப்பத்தை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்ற மாட்டார். இச்சித்து சில காரியம் உலகத்தை இச்சித்து நேசிப்பாங்க. அதுக்கெல்லாம் அந்த ஆண்டவருடைய ஜபம் பதில் வராது. வேதத்தில் சித்தம் இருக்குது, அவருடைய விருப்பம் இருக்குது, சித்தம் இருக்குது. சுகத்தை கேட்டால் ஆண்டவர் தரப்போறாரு, ஆசீர்வாதத்தை கேட்டால் தரப்போறாரு, நன்மை கேட்டால் தரப்போறாரு, எல்லா காரியங்களும் செய்வார். சில தவறான காரியங்களை சில பேர் கேட்பாங்க, அதெல்லாம் ஆண்டவருக்கு என்ன பண்ண மாட்டார்? செவி கொடுக்க மாட்டார். அக்கிரம சிந்தைக்காரனாக இருந்து ஜெபிக்கிறவனுடைய சிந்தையை ஆண்டவர் அறிவார். அக்கிரம சிந்தையோடு கூட ஜெபிக்கிறவனுடைய ஜபத்தை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? கேட்க மாட்டார். அப்போ அக்கிரம சிந்தை இல்லாமல் நம்ம ஜெபிக்கணும்னா வேத சிந்தை இருந்தால் ஜபம் கேட்கப்படும். ஆமென். வார்த்தை சிந்தை இருக்கணும். தேவனுடைய வார்த்தை மேலே சிந்தை இருக்கணும். அந்த வார்த்தை மேல் கவனம் இருக்கணும். அப்படி நம்ம ஜபம் பண்ணா ஆண்டவர் அந்த ஜபத்துக்கு பதிலை கொடுப்பார். ஆமென். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என் ஜபத்தை கேட்கிறார்? நீங்க ஜபம் பண்றீங்களா? உங்களுக்கு ஜபத்துக்கு பதில் வருதா? யாருக்குன்னா ஜபத்துக்கு எனக்கு பதிலே வரலையா, நான் ஜபித்தேன் ஒன்றுத்துக்கும் பதில் வரல அப்படின்னு யாருன்னா சொல்ல முடியுமா? யாருன்னா சொல்ல முடியுமா? அப்படி யாருன்னா இருக்கிறீங்கன்னா அப்படி இருந்தால் லாஸ்ட்டில் வாங்க, நான் உங்களுக்கு அதை பற்றி நான் பேசுகிறேன். ஆமென், அல்லேலூயா. ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஆமென். நீங்கள் ஜபிக்கும் போது ஆண்டவர் பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஜபத்தை குறித்து பல வசனங்களை பார்த்தோம். போன வாரத்தில் நாம் பார்த்தோம், பேதுருவுக்காக சபையார் எல்லாம் ஊக்கமாக ஜபம் பண்ணினார்கள். அவர் ஜபம் பண்ணின போது அவனுக்காக சிறைச்சாலைகள் திறக்கப்பட்டது. தேவ தூதன் வந்து இறங்கினான், கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் பேதுரு விடுதலையாக்கப்பட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? நம்ப முடியாத சத்தியங்கள் பாருங்க, நம்ப முடியாத காரியங்கள்லாம் நடந்தது. பேதுரு தான் வந்து வெளியே நின்னாரா, வேற யாருன்னா நிற்கிறாங்களா, தேவ தூதர் வந்து நிற்கிறாங்களா, ஒரு சந்தேகம் வருது. அப்போ ஜபம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட கட்டுகள் அறுக்கப்படுகிறது. மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட பேதுரு அந்த மரணத்திலிருந்து தப்பிவிக்கப்படுகிறான். யாக்கோபு கொலை செய்யப்பட்டான். அதுக்கு முன்னாடி பேதுருக்கு முன்னாடி யாக்கோபு கொலை செய்யப்பட்டான். அது யூதருக்கு பிரியமா இருந்தது என்று சொல்லி பேதுரையும் கொலை செய்ய திட்டமிட்டான் ஏரோது. அவனுடைய திட்டத்தை எல்லாம் ஜபமானது அந்த திட்டத்தை என்ன பண்ணுது? உடைத்து போட்டது. ஆமென், அல்லேலூயா. சபையானது ஊக்கமா ஜெபித்தால், சபையானது ஊக்கமா ஜெபித்தால், ஒரு காரியத்துக்காக சபை என்று சொன்னப்பட்டால் எல்லாரும் சேர்ந்து, நம்ம ஆண்டவர் சபைக்குள்ள இருக்கிற எல்லாருமே சேர்ந்து தான் சபை. ஆமென், அல்லேலூயா. நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம், அதுதான் ஆண்டவருடைய சபையா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் தலையா இருக்கிறார், நம்ம அவருடைய சரீரமா இருக்கிறோம். நாம் அவரை பிரிந்து இல்லை, நமக்கும் அவருக்கும் ஒரே விருப்பம் இருக்கு. அல்லேலூயா. நமக்கும் அவருக்கும் ஒரே விருப்பம் இருக்க வேண்டும். அந்த ஒரே விருப்பத்தை ஜபத்தின் மூலமாக அந்த ஒரு மனதோடு நம்ம ஜெபிக்கணும். ஒரே மனதா சேர்ந்து இந்த காரியத்தை செய்யும்படியாக ஒருமனப்பட்டு இருந்தால், ரெண்டு பேர் பூமியிலே ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு இருந்தால், பூமியிலே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பரலோகத்தில் இருக்க பிதா உங்களுக்கு தருவார். ஆமென், அல்லேலூயா. ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு, ரெண்டு பேர் யாருன்னா கணவன் மனைவியா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், சகோதர சகோதரிகளா இருக்கலாம். அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு காரியத்தை விரும்பி ஆண்டவரை இந்த காரியத்தை செய்யும் என்று சொல்லி ஜபம் பண்ணினால் அந்த ஜபம் மிகுந்த பலனுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் செய்யும்படியாக நாம் ஜபத்துக்கு கட்டளையிடும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஜார்ஜ் முல்லர்
விசுவாச வீரன், எப்போதும் ஜெபித்து விசுவாசத்தில் நிறைந்து இருக்கிற தேவ மனிதன். அவரை குறித்து அநேக காரியங்களை நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு டைமில் ஒரு ஃபாரின் தேசத்துக்கு போய்கிட்டே இருக்கிறார். கப்பலில் போய்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு, அந்த கப்பலில் போய் தான் அந்த இடத்துக்கு போய் கூட்டம் நடத்தணும். அந்த கூட்டத்துக்காக அவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு பனி மலை, கடல் நடுவில் ஒரு பனி மலை உருவாயிடுச்சு. உருவான போது என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரு பெரிய தடை உண்டாயிடுச்சு. தடை உண்டானவுடனே அவர் குறித்த நேரத்தை நான் வரேன்னு சொல்லிட்டேன், ஆனால் போக முடியல. பனிப்பாறை ஒரு தடையாக இருந்தது பாருங்க. அப்போ பனிப்பாறை தடையாக இருந்த உடனே என்ன ஆயிட்டு, அவர் என்ன பண்ணிட்டார், வேதத்தை 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணினால் ஜபத்தை கேட்பேன்னு சொல்லியிருக்கீங்களே, ஒருமனப்பட்டு கேட்டால் பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டு கேட்டால் அது என்ன பண்ணுவார், தடையில்லாமல் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வசனத்தை வைத்து என்ன பண்ணாங்க, ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாலுமியை கூப்பிட்டு, அவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் மாலுமியை கூப்பிட்டு என்ன பண்ணார், ஜெபம் பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுறாங்க. முதலாவது இவர் ஜெபம் பண்ணுறார். யார், ஜார்ஜ் முல்லர் என்ன பண்ணார், ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாரு, இந்த பனிப்பாறை நீங்கும்படி 2 பேர் நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் இந்த கூட்டத்துக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தடையாக இருக்கிற இந்த பனிமலை நீங்கும்படியாக என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணி முடிக்கிறார். முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு, இந்த மாலுமி என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும்போது இந்த இவர் என்ன பண்ண, விசுவாச வீரர் அதை தடை செய்கிறார். 2வது வாட்டி என்ன பண்ண முடியல, ஜெபம் பண்ண உடலை. அவர் என்ன சொல்றாரு, நீ ஏறி போய் பாரு, அந்த பனிமலை விலகி உருகி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. அது சொன்ன மாதிரி என்ன போச்சு, அவங்க மாலுமி அதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, இது உருகிறதுக்கு 1 மாதம் ஆகும், இது போகவே முடியாது, 1 மாதம் நம்ம இங்கே தான் இருக்கணும், ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொன்னார். எப்படி நடந்தது, ஜெபத்தின் வல்லமை. ஆமே, அல்லேலூயா. நீங்க ஜெபித்தா இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்து தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தை சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீ சொன்னபடியே ஆகும். எதுக்கு, மலைக்கு ஆகும், நீ சொன்னபடி ஆகும். நீங்க ஜெபம் பண்ணினா அந்த மலையை கூட உங்களை பார்த்து என்ன பண்ணும், விலகி போகும். மலை போல இருக்கிற பிரச்சனைகள், மலை போல இருக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ண முடியும், ஜெபத்தினாலே ஜெயிக்க முடியும். ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வெற்றி பெற முடியும். ஆமே, அல்லேலூயா. வாழ்க்கையில் என்னென்ன தடை வருதோ அந்த தடையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், மேற்கொள்வதற்கு ஜெபம் அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்காமல் எந்த காரியத்தையும் நீங்கள் செய்ய முடியாது. இதெல்லாம் நம்ம போன வாரத்தில் சில காரியங்களை பார்த்தோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த அந்த யோரோது ராஜா ஒரு அரசனாக இருந்தாலும் கூட, ஆனால் ஜபத்தின் வல்லமையை பாருங்க. அவன் பெருமை கொண்ட போது, ராஜவஸ்திரம் தரித்து கொண்ட போது கூட அந்த ஜபத்தின் வல்லமையை கவனிங்க. அந்த யோரோதை கொலை செய்த அந்த யோரோதை தேவன் என்ன பண்ண, தேவ தூதனை அனுப்பி அடித்தார். ஆமே. நீங்க ஜபம் பண்ணினா என்ன நடக்கும்னா, அவன் யோரோது ராஜாவா இருந்தாலும் சரி, அவனை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கடிந்து கொள்வார், கண்டிப்பார். இதெல்லாம் நடக்குது பாருங்க, ஜபத்தினால் நடக்குது பாருங்க. அவங்க ஜபம் பண்ணின போது அந்த யோரோதுடைய வாழ்க்கை முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வர ஒரு தேவ தூதன் இறங்கி அந்த தேசத்தில் இருந்த பிரச்சனையை அப்ப மாற்றுகிறார். சபைக்கு உண்டான துன்பத்தை உண்டாக்கினவன் யோரோது. சபையை துன்பப்படுத்தி, சபையில் இருக்கிற மூப்பர்களை துன்பப்படுத்தி கொலை செய்ய நினைத்த அந்த யோரோதுடைய வாழ்க்கையிலே ஒரு தேவ தூதன் இறங்கி அந்த துன்பத்துக்கு காரணமாக இருந்தவனை அகற்றி போட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஜெபமானது தேவ தூதனை இறங்கி வர பண்ணும். உங்களுக்கு இடையூறாக இருக்கிற, சபைக்கு இடையூறாக இருக்கிற யாரா இருந்தாலும் அவனை அகற்றி போடுவதற்காக, அவனை அழிப்பதற்காக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். ஆமே. ஜெபமானது உன்னை விடுதலையாக்குறது மாத்திரமல்ல, அற்புதங்களை செய்கிறதா இருக்கிறது. வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போம். 1:14. அப்போஸ்தலர் 1:14 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 14ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆதி அப்போஸ்தலர் சபை முதலாவது சபையானது ஆண்டவராய் இயேசு சொன்னார், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். காத்திருங்கள் என்று வேதம் எதை குறிக்கிறது என்றால், ஜபத்திலே காத்திருக்க வேண்டும். யாருக்கு காத்திருக்கணுமா? ஜபத்திலே தேவனுக்கு காத்திருப்பது தான் காத்திருங்கள் என்று சொன்னார். ஆனால் இங்கு என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, அவர்கள் எல்லோரும்
அவர்கள் எல்லோரும் என்று யாரை சொல்கிறார்? மேல் உள்ள வசனங்களை கவனித்து பார்த்தா 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் எழுதப்படுகிறது. அவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளும் இயேசுவின் தாயாளாகிய மரியாளும், ஆமென், பெண்களும் இயேசுவுடைய தாய் மரியாளும் அவளோடு கூட சேர்ந்து என்ன செய்தார்கள்? உட்கார்ந்து கதை பேசினார்கள். அப்படி எழுதியிருக்கா? வாசிங்க. அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு பாருங்க. முதலாவது அவங்க செய்தது, எல்லாரும் ஒரே நோக்கத்தோடு வந்தார்கள். பல நோக்கத்தோடு வரல. சபையானது எல்லோரும் ஒரே நோக்கத்துக்கோடு, ஒரே நோக்கமா வரணும், ஒரே எண்ணத்தோடு வரணும். ஆமென், அல்லேலூயா. ஒரே நோக்கம், ஒரே எண்ணம், ஒரே சிந்தை, ஒரே மனம் எங்கெல்லாம் வேலை செய்கிறதோ, என்ன நோக்கம் வந்தாங்க? எந்த நோக்கத்தோடு வந்தாங்க? எல்லாம் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, ஆமென், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். காத்திருப்பது தேவன் நமக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஜபத்தின் வல்லமை குறிக்கிறது. நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்திலே உட்கார்ந்து தினமும் காத்திருப்பது ஆதி அப்போஸ்தலருடைய வாழ்க்கையா இருந்தது. அவங்க தொடங்கினாங்க பாருங்க. 10 நாள் அவர்கள் எல்லோரும் ஜபத்திலே காத்திருந்தார்கள். பாருங்க, ஜபத்தினும் வேண்டுதலினாலும் தரித்திருந்தார்கள். சபை ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தரித்திருக்க வேண்டும். ஸ்திரீகள் இருந்தார்கள், அம்மாமார்கள் இருந்தாங்க, வயசானவங்க இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. அன்னைக்கு இருந்த சபை 120 பேர். 120 பேரும் அந்த பெந்தகோஸ் நாள் வரும்போது அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. ஜபத்தின் வல்லமை பாருங்க. ஒரு மனிதன் ஜெபிக்கும் போது என்ன நடக்குதுன்றால் ஆவியானவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. 10 நாள் கழிச்சு என்ன பண்றாரு? ஆவியான பெந்தகோஸ் நாளில் இறங்குறார். மாம்சத்தின் சரீரத்தில் இருந்த எல்லார் மேலும் இந்த ஆவியானவர் வல்லமை ஊற்றப்படும் போது அவர்கள் எல்லாம் பெலன் அடைந்தார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுது அவர்கள் எல்லாம் பெலன் அடைந்தார்கள். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? காத்திராதவர்கள் பலவீனமா இருக்கிறார்கள், காத்திருந்தவர்கள் பெலன் அடைகிறார்கள். எதில்? ஆவியிலே பெலன் அடைகிறார்கள், உள்ளான் மனுஷனிலே பெலன் அடைகிறார்கள். அவர்கள் பயந்தவர்களா இருந்தார்கள். ஆனால் ஆவியானவர் வந்து இறங்கின போது, இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒரு மனிதன் மேல் வரும்போது அவன் பயமுள்ளவனா இருக்க மாட்டான், பயந்து ஓட மாட்டான். அதுக்கு முன்னாடி பேதுரு என்ன பண்ணாரு? பயந்து ஓடுனாரு. பெண்களை பார்த்து பயந்தாரு, சிறை அந்த காவல்காரனை பார்த்து பயந்தாரு, பயந்து வாழ்ந்தாரு. ஆனா இன்னைக்கு பாருங்க, நீங்கள் கொலை செய்த அந்த இயேசுவை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று அந்த பிரதான ஆசாரியர்களுக்கு முன்பாக, ராஜாக்களுக்கு முன்பாக எழுந்து நின்று என்ன பண்றான்? பிரசங்கம் பண்றான். அப்போ ஜெபமானது உன்னை பலப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. நீங்க காத்திருங்க. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகுகளை பெற்ற செட்டைகள் எடுத்து உயர எழும்புவீர்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு நீ காத்திருக்கும் போது, நீ ஆண்டவர் சமூகத்தை காத்திருக்கும் போது உன் சரீரம், ஆவி எல்லாம் பலன் அடையும். அல்லேலூயா. உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பலன் அடைஞ்சு என்ன பண்ணுவோம்? கழுகு என்ன பண்ணும்? பலன் அடைஞ்சிச்சுன்னா அது எழுந்து உயர பறக்கும். எல்லாம் மேகங்களுக்கு மேல பறக்கும். எல்லாம் மழை மேகங்களுக்கு அப்பாற பறக்கும். ஆமே. உன் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் மேலாக வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளை நீ துரத்த வேணும்னா இங்கே பூமியில உட்காந்து ஒன்றும் பண்ண முடியாது. பூமியில உட்காந்து என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. கழுகு போல பலன் அடையணும். கர்த்தருக்கு காத்திருக்கு பலன் அடைஞ்சிட்டா எங்க போவாங்க? வானங்களில் ஏறி போவாங்க. அவங்களுடைய ஆவி மேலே வானமண்டலத்துக்கு அந்த ஆவிகளோடு போராடும். அல்லேலூயா. காத்திருக்கிறவன் பலசாலியா இருக்கிறான். சத்துருக்களை மிதித்து போடுவான். உனக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகாரத்து வல்லமைகள், பிசாசு, வானமண்டலத்தில் இருளின் ஆவிகள் நம்ம வாழ்க்கையில போராடி கொண்டே இருக்கிறான். நீ ஜெபத்தினால் தான் அந்த ஆவிகளை துரத்த முடியும். ஆமென், அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கணும். ஆவி மண்டலத்திலே உனக்கு விரோதமா ஒரு சேனை கூட்டங்கள், பிசாசானவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அவன் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ண அவன் புறப்படுகிறான். உன் வாழ்க்கையை கெடுக்க, உன் சுக வாழ்க்கையை கெடுக்க, உன் சந்தோஷத்தை கெடுக்க, உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா ஆசீர்வாதத்தை திருட என்ன பண்றான் பிசாசு? என்ன செய்யறான்? அழிக்கவும் கொல்லவும் வருகிறான். தூங்குறவங்க எல்லாம் இல்லையா சொல்லுங்க. அம்மா தூங்காதீங்க அம்மா, வசனம் கேட்குமா அம்மா, சோத்திரம் எழுப்புங்கம்மா, கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கு எழுப்புங்கம்மா. ஆமென், அல்லேலூயா. வசனத்தை என்ன பண்ணணும்? நல்லா கேட்கணும். ஆமென், அல்லேலூயா. வசனத்தை நல்லா என்ன பண்ண கேட்கணும், விழிப்போடு கேட்கணும், தூக்கத்தோடு இல்லாமல் ஊக்கத்தோடு கேட்கணும். ஆமென். நீங்கள் ஒருத்தர் தூங்கினா கூட என் கண்ணுக்கு தெரியும். நீங்கள் என்ன நிறைய பேர்
தூங்குற மாதிரி தெரியுது. ஆமென், அல்லேலூயா. ஜெபம் உங்க வாழ்க்கையை பெரிய அஸ்திபாரமா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபத்தினால் வேண்டுதலாலும் தரித்திருந்தார்கள். ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபத்தினாலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தை முழுசு நீங்க வாசிச்சு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள் எல்லோரும், எவர்கள் எல்லோரும்? பெந்தகோஸ் நாளிலே இருந்த அப்போஸ்தலர்கள் எல்லோரும், ஞானஸ்நானம் பெற்ற 3000 பேரும், பெற்ற 3200 பேரும், 3100 பேரும் என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் என்ன பண்ணாங்க? அப்பம் பெற்றதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுறதுல உறுதியாக இருந்தாங்க. நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணுறோமோ இல்லையே தெரியல, ஆனால் அப்போஸ்தலர் காலங்களிலே எல்லா சபையும் எல்லா மக்களும் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஒருவர் நேசித்தாங்க. டெய்லி சபையானது ஒருத்தர் சந்தித்து பகிர்ந்து கொண்டார்களாம். என்ன பண்ணாங்க? பகிர்ந்து கொண்டார்கள். என்னத்தை பகிர்ந்து கொள்றாங்க? ஐக்கியமா இருப்பது. கர்த்தர் உங்ககிட்ட இன்னைக்குன்னா பேசினாரு, வேதவசனம் இன்னைக்குன்னா சொல்லிச்சு உங்ககிட்ட அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க? ஒருத்தர் பேசிக்கொண்டே இருந்தாங்க. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே அவர் என்ன பண்ணாங்க? உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன? எந்த உபதேசம்? அப்போஸ்தலர் உபதேசம் சொல்றாங்களே, உபதேசத்து பல உபதேசம் இருக்குது, கள்ள உபதேசம் இருக்குது. ஆனால் அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன? கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்பதற்கு சாட்சி சொல்வதற்காக, அதுதான் சாட்சியா சொல்வது தான் அப்போஸ்தலருடைய உபதேசம். இயேசு மரித்தோர்ந்து உயிரோட கூட எழுப்பினார். இயேசு சொன்னார், உயிர் தெரிந்த பொண்ணு எனக்கு சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொன்னாரே. அவங்க என்ன சொன்னாங்க? பெரிய பிரசங்கம் பண்ணிட்டாங்க. அப்போஸ்தலர் எல்லாரும் என்ன பிரசங்கம் பண்ணாங்க? இயேசு மரித்தோர் உயிரோட கூட எழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சி, நாங்கள் பார்த்தோம். இயேசு ஞானஸ்நானம் பெற்றதிலிருந்து இயேசு மரித்தோர் உயிர் தெரிந்தது வரைக்கும் இருந்த எல்லாரும் சேர்ந்து அதெல்லாம் கவனிச்சாங்க பாருங்க. அவங்கள தான் அப்போஸ்தலர் 2 வைத்தார். ஜெபம் பண்ணி 12 பேர் தெரிந்து கொண்டு அதில் ஒருத்தன் யூதாஸ்கார் வெளியே போயிட்டான். அவனுக்கு பேருக்கு பதிலாக மேத்யூ என்று பேர், உனக்கு பேரில் அவன் சீட்டு விழுந்தது. அவனை என்ன பண்ணாங்க? தேர்ந்தெடுத்துட்டாங்க. இந்த 12 பேரும் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையும் சரித்திரத்தையும், அவர் பூமியில் எதற்காக பிறந்தார், எதற்காக மரித்தார், ஏன் மரித்தார், ஏன் எப்போ அடக்கம் பண்ணப்பட்டார், எப்போது உயிர் தெரிந்தார், எப்போது வரப்போறார் என்பதை குறித்தெல்லாம் சாட்சி சொல்வதற்காக என்ன பண்ணார்? ஆண்டவர் அவர் நியமித்தார். யாரை ஆண்டவர் சாட்சியாக வைப்பார் என்றால், ஜெபத்தில் வேண்டுதலில் தரித்திருக்கிறவனை சாட்சியாக வைப்பார். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணணும், அனுதினமும் நீ என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும், தரித்திருக்கணும். உபவாசத்தில் ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் எல்லாரும் அதை என்ன பண்ணாங்க? செய்தார்கள். உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கிறதிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தாங்க. உறுதியாய், ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இன்னொரு நாள் ஜெபம் பண்ணாத உடலை என்ன பண்ணாங்க? உறுதியாய் தரித்திருந்தாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறதுல உறுதியாக தரித்திருக்கிறீங்களா? உபதேசத்தை கேட்கறதுல உறுதியாக தரித்திருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமைன்னா கரெக்டாக சாயந்தரமும் காலையில் கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடுறீங்களா? உறுதியாக இருக்கிறீங்களா? அதில் நான் வரணும், கரெக்டாக 8 மணிக்கு நான் வரணும் அப்படின்னு உறுதியாக இருக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் கூட தவறாமல் நான் போகணும் அப்படின்னு ஒரு எண்ணமாவது வந்திருக்குதா? அந்த எண்ணம் வந்துட்டாலே நல்லது. ஆமென், அல்லேலூயா. அந்த ஆண்டவர் மேலே அன்பு இருந்துட்டா என்ன பண்ணுவோம்? நம்ம லேட் பண்ண மாட்டோம் பாருங்க. நான் சின்ன வயசில் அதிகாலையில் ஜெபத்துக்கு 5 மணி ஜெபத்துக்கு 4 மணி ஜெபத்துக்குலாம் நான் வீட்டில் இருந்து கரெக்டாக அலாரம் வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? மழை அடித்தா கூட புயல் அடித்தா கூட விட மாட்டேன். நினைஞ்சிக்கினே போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஜெபம் பண்ணி தொப்பக்காட்டியாக நினைஞ்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்க நாட்டில் உண்டு. ஏன்னா அவர் மேலே வச்ச ஆசை, அன்பு, பாசம். அல்லேலூயா. நீ ஜெபிக்க ஒரு மனுஷன் ஆசை வந்துடுச்சுன்னா உண்மையில சொல்கிறேன், நீங்கள் தூக்கத்தை விரும்ப மாட்டீங்க. அல்லேலூயா. ஆவி உற்சாகம் உள்ளது தான். சரீர பலவீனமாக தான் இருக்கும். போவானா, நீ நாளைக்கு போய்க்கலாம், நாளைக்கு போய்க்கலாம், சாயந்தரம் போய்க்கலாம், பார்க்கலாம், நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும். ஆனால் அது விடக்கூடாது. நம்ம போகணும், ஆலயத்துக்கு போகணும். ஒரு வைராக்கி நமக்குள்ள என்ன பண்ணணும்? வரணும் பாருங்கள். வந்துச்சுன்னா அது நல்ல வைராக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிங்க அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் 4:24. இங்கே ஒரு நடக்கிற சம்பவத்தை நீங்கள் கவனிப்பாருங்க. அவர்கள் வாசிக்க அந்த வசனம். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர்.
புற ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும். இப்போ அப்போஸ்தலருடைய ஜெபங்கள் இங்கே பாருங்க, என்ன ஜெபம் பண்றாங்க? அவர் எல்லோரும் ஒருமனப்பட்டு, என்ன எதுக்காக அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு வந்தாங்க, ஒருமனப்படுறாங்க. இப்போ ஏன் ஒருமனப்படுறாங்கன்னா, இவங்க இயேசுவை பற்றி சொன்னாங்க. இவங்க தேவாலயத்துக்கு போயிட்டு என்ன நடக்குது? மைக் ஆஃப் பண்ணுமா. தேவாலயத்துக்கு போயிட்டு வந்தபோது நடக்கிற சம்பவத்தை கவனிங்க. தேவாலயத்துக்கு போயிட்டு வரும்போது இவர்கள் ஜெப வேலையாகி 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் எங்கே போனாங்க? சினிமா தியேட்டருக்கா போனாங்க? எங்கே போனாங்க? தேவாலயத்துக்கு போனாங்க. ஆமே, அல்லேலூயா. தேவாலயத்துக்கு போய் அங்கே என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணுவதுக்கு. என்ன வேலை? 9ஆம் மணி வேலையில் ஜெப வேலை. அப்போஸ்தலர் ஜெப வேலையில் அங்கே ஒரு சப்பானி உட்காந்து, பிறவிலிருந்து அவன் சப்பானியாக இருந்தான். அவன் தேவாலயத்தில் பிச்சை கேட்டு கொண்டு வந்தான். அவனை என்ன பண்ணிட்டாங்க? இயேசுவின் நாமத்தை எழுந்து நட சொல்லி அவனை சுகமாக்கிட்டாங்க. என்ன நடந்தது? சுகமாக்கிட்டாங்க. சுகமாக்கின உடனே 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சுஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடினாலே எதிர்த்து பேச அவளுக்கு இடமில்லாத இருந்து, அப்போது அவர்கள் ஆலோசனை சங்கத்தை வெட்டி வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டு, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமிலே வாசம் பண்ணுகிற எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதங்கள் இவர்களாலே செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாதே. ஜெபம் பண்ணினவர் என்ன நடக்குதுன்னா, அற்புதங்கள் நடக்குது, அடையாளங்கள் நடக்குது. அதை சொல்லக்கூடாது என்று என்ன பண்ணுறாங்க? அன்னைக்கு இருந்த எருசலேமில் இருந்த எல்லாரும் என்ன பண்ணாங்க? அவர்களை பயமுறுத்தினார்கள். ஆகிலும் 14ஆம் வசனம், ஆகிலும் அதிகமாக ஜனத்துக்குள் பரவாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை பேசக்கூடாது, ஒருவரும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களுக்கு உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லி கொண்டு அவர்களை அழைத்து இயேசு நாமத்தை குறித்து எவ்வளவேனும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பாருங்க என்ன சொல்லிட்டாங்க? இயேசு நாமத்தை குறித்து நீங்க பேசக்கூடாது, போதிக்க கூடாது. அதுதான் இங்க நடக்குது. இந்த கட்டளை அரசாங்கத்திலிருந்து வந்த கட்டளை. இன்னைக்கு அரசாங்கம் உனக்கு சொல்லிச்சின்னு சொல்லிங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தை குறித்து சபையில் பேசக்கூடாது, போதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போதிக்காத இருப்போமா? சொல்லுங்க, போதிக்காத இருப்போமா? நான் போதிப்பு கண்டிப்பா. ஆமே, அல்லேலூயா. என்ன நடந்தாலும் நான் என்ன பண்ணணும்? இயேசுக்கு நம்ம சாட்சியா இருப்பதற்காக அழைக்கப்பட்டோம். என்ன நடந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? போதிக்கணும். ஆனால் இந்த அரசாங்கம் இந்த யோவானையும் பேதுரையும் மிரட்டி பயமுறுத்தி இந்த நாமத்தை பேசக்கூடாது, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இட்டு போயிட்டு பயமுறுத்தி எப்படி லட்டி காட்டி பிச்சுடுவேன், தோலை உரிச்சிடுவேன், அடுத்த வாட்டி இதுமாதிரி சொல்லக்கூடாது, எழுதி கொடுத்துட்டு போனோம். இந்தமாரி என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே மாட்டேன்ட்டு எழுதி கொடுத்துட்டு போனோம் அப்படிலாம் பேசுவாங்க பாருங்க ஸ்டேஷன்லலாம். அப்படிலாம் நாட்கள் இருக்குது பாருங்க. இவங்கள பயமுறுத்தி என்ன பண்ணிட்டாங்க? இவங்க செய்த அற்புதம் வெளியரங்கமாக செய்துட்டாங்க. யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒத்துக்கவே முடியாத அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க? பெரிய என்ன சம்பவம் நடந்துச்சு. ஆனால் பயமுறுத்தினாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பயமுறுத்துறது கேட்டுட்டு நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் சொல்லாததுக்கு எங்களுக்கு மனசு இல்லாமல் இல்லை. நாங்கள் கர்த்தருக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் தவிர உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? கீழ்ப்படிய மாட்டோம். நாங்கள் கண்டது எதை? இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டது கண்டோம். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்ததை கண்டோம். அவர் பூமியில் இருக்கும்போது எத்தனையோ பேருக்கு அற்புதங்கள் செய்தது கண்டோம், ஏழைகளுக்கு உதவி செய்தது கண்டோம். இதை நாங்கள் கண்டோம், பார்த்தோம். அவர் உயிரோடு கூட எழுந்து 40 நாள் எங்களோட கூட இருந்தார். அதையும் நாங்கள் என்ன பண்ணோம்? பார்த்தோம். அதை நாங்கள் சொல்லக்கூடாது, சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. நாங்கள் தேவனிடத்துக்கு கட்டளை பெற்றிருக்கிறோம். அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு நாமத்தை சொல்வதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆகிய நாள் என்ன பண்ணுவோம்? நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? இந்த சங்கதிகள் எல்லாம் கேட்டு எல்லா அப்போஸ்தலரிடத்தில் வந்து இவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு, அப்பதான் சொல்றார், அவர்கள் எல்லோரும் இதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு கர்த்தாவே சத்தமிட்டு ஜெபித்தார்கள். அல்லேலூயா. நீங்க சத்தமிட்டு ஜெபிக்கிறீங்களா? நீங்க அநேக சத்தம் இல்லாமல் ஜெபம் இருக்கிறது, சத்தம் இல்லாமல் காணிக்க போடுவாங்களே, அது மாதிரி சத்தம் இல்லாமல் என்ன பண்ணுது? ஜெபம் இருக்குது. சத்தத்தோடு ஜெபம் பண்ண. இயேசு உரத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் மௌனமா ஜெபம் பண்ணல, உரத்த சத்தமா ஜெபம் பண்ணினார்கள், துதித்தார்கள், பாடினார்கள். இதையெல்லாம் சிறைச்சாலைக்காரன் கேட்டான். அல்லேலூயா. உரத்த சத்தமாய் கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேளு, நீரே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் இவைகள் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினது தேவனாய் கர்த்தர் நீரே. ஆமென். இது எல்லாத்தையும் யார் உண்டாக்கினது? வானத்தையும் பூமியும் யார் உண்டாக்கினது? சமுத்திரத்தை யார் உண்டாக்கினது?
நீர் தான் உண்டாக்கினீர். பாருங்க, புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திக்கிறது என்ன? புறஜாதியெல்லாம் கொந்தளிக்கிறாங்க. எதுக்கு? இயேசு நாமத்தை பேசக்கூடாது. சும்மா விருதா காரியங்கள், இயேசு சிலுவையில் அறையப்பட்ட சும்மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லி விருதா காரியங்களே சும்மா சொல்லி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. விருதா காரியங்களை சிந்திக்கிறாங்களே. கர்த்தாவே, கர்த்தருக்கு விரோதமாகும் அவருடைய கிறிஸ்துக்கு விரோதமாக பூமி ராஜாக்கள் எழுமின்று அதிகாரியில் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. என்ன சொல்றாங்க? ஏற்கனவே சொன்னப்பட்ட காரியங்களை வைத்து இவர்கள் ஜெபிக்கிறாங்க. உமக்கு விரோதமாக ஏற்கனவே என்ன பண்ணாங்க? இயேசு வருவார், மரித்தோர் உயிர் தெழுவார், அப்போது நீங்க சாட்சி சொல்வீங்க, அப்போது இந்த ஜனங்கள் எல்லாம் உமக்கு விரோதமா எழும்புவாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுது? தாவீதின் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே, இதெல்லாம் சொல்லி இருக்கிறீங்களே என்று என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர்கள் எல்லாரும் வார்த்தை வைத்து ஜெபித்தார்கள். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலருக்கு இந்த வார்த்தை தெரியலன்னா என்ன பண்ண மாட்டாங்க? ஜெபமே வந்திருக்காது. அவர் தான் வானத்தை பூமியை உண்டாக்கினவர் என்பதே இங்க என்ன பண்ணாங்க? வலியுறுத்தி சொல்றாங்க ஜெபத்துல. நீ தான் வானத்தை பூமியை உண்டாக்கினீர், உமக்கு விரோதமாக உம்முடைய குமாரனுக்கு விரோதமாக. இயேசு தேவ குமாரன் என்பதை அறிந்திருந்தாங்க. அப்போ தேவனுக்கு விரோதமாக இந்த கூட்டங்கள் எழும்புது, நாங்க என்ன பண்றோம்? உமக்கு நேராக நான் ஜெபம் பண்றோம். ஜெபம் எப்படி இருக்குது பாருங்க. அப்போஸ்தலருடைய ஜெபம் ஸ்ட்ராங்கா இருந்தது பாருங்க. வாசிங்க, 7 மிண்டு அதிகாரி ஏகமாய் கூட்டம் கூடினா தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீர். 27 வசனம். அந்தபடியே உம்முடைய கரம் உம்முடைய ஆலோசனையும் உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனை முன்குறித்த யாவையும் செய்யும்படி, எல்லாத்தையும் செய்யும்படியாக அவருடைய கரம் என்ன பண்ணுது? ஏற்கனவே முன்குறித்து வைத்தார் இயேசுவை. ஆமே, அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பாக இயேசுவை ஏற்கனவே முன்குறித்து விட்டார். பிதாவாகிய தேவன் இயேசுவை உலக ரட்சகராக ஏற்கனவே முன்குறித்து விட்டார். பாவங்களில் மீட்கிறவர், பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர், அநேக ஜனங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறவர் என்பது ஏற்கனவே முன்குறித்து வைத்து அந்த காரியத்தை எல்லாம், ஆலோசனை எல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க? தடை செய்யறாங்க. பாருங்க, வாசிங்க. ஏரோதும் பொந்து பிலாத்தும் பாரு, யோரோது பொந்து பிலாத்து, என்ன பிலாத்து பாருங்க, வாசிங்க. பொந்து பிலாத்து புறஜாதிகளோடு சேர்ந்து இவங்க எல்லாம் பண்ணாங்க. யாரு? யோரோது ஒரு ராஜா, இஸ்ரவேலுடைய ராஜா. இவன் பொந்து பிலாத்து அந்த தேசத்துல ஒரு பிரதானி. இவங்கெல்லாம் சேர்ந்து யாரோட சேர்ந்துக்கினாங்க? புறஜாதிகளோடு சேர்ந்துக்கினாங்க. யாரோட? புறஜாதிகளோடு சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட சேர்ந்து நீர் அபிஷேகம் பண்ணிட்டு உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவுக்கு விரோதமாக மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்படிலாம் நம்ம ஜெபம் பண்ண முடியுதா பாருங்க. அந்த ஜெபம் எப்படி இருக்குது பாருங்க. உணர்வு பூர்வமான ஜெபம், ஆக்கப்பூர்வமான ஜெபம், ஆர்வமுள்ள ஜெபம், கர்த்தருக்கு பிரியமான ஜெபத்தை பண்றாங்க. அவங்க எப்படி பண்றாங்க பாருங்க. தனக்கு நடக்கிற சம்பவத்தை இதெல்லாம் செய்யறாங்க. ஆண்டவரே சொல்லி என்ன பண்ணாங்க? ஜெபிக்கிறாங்க. உங்க ஜெபம் தெரியலன்னா என்ன பண்ணுங்க? இந்த மாதிரி ஜெபத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஜெபத்தை பண்ணு, இந்த மாதிரி ஜெபத்தை வாசித்தாலே உங்களுக்கு என்ன பண்றது? ஜெபம் பண்றதுக்கு தெரியலன்னு சொல்றவங்கலாம் இந்த வாசிச்சு பார்த்தாலே எப்படி ஜெபம் பண்ண தெரியும். பிரச்சனை நேரத்துல, அவன் உபத்திரப்படுற நேரத்துல, பிரச்சனை வரும்போது அவர் எப்படி ஜெபம் பண்றாங்க, எப்படி கருத்தா ஜெபம் பண்றாங்க, அது பார்க்கணும். அப்போ நீர் அபிஷேகம் பண்ணின உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுக்கு விரோதமாக மெய்யாகவே அவர்கள் கூட்டம் கூடினார்கள். இப்போதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து, இப்போதும் அவருடைய பயமுறுத்ததை தேவரீர் நீ கவனித்து. அவங்க யார்கிட்ட ஜெபம் பண்றாங்க? தேவனே நீ கவனிக்கிறீர். இப்போது நீ என்ன பண்ற? அதை கவனித்து. என்ன சொல்றாங்க? கவனித்து. இதுக்கப்புறம் தான் அது கருத்தான ஜெபத்துக்கு பதில். இப்ப பாருங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழிக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அல்லேலூயா. இவர் என்ன ஜெபம் பண்றாங்க? ஜெபம் என்பது எப்படி இருக்குது பாருங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியாக. அல்லேலூயா. இப்ப பிரச்சனை வருது பாருங்க. தேசத்துல பிரச்சனை வருது. இயேசு பற்றி சொல்லக்கூடாதுன்னு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை வந்த போது இவரெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியாக, பிணியாடைகளை குணமாக்கும்படியாக உங்களுடைய கரத்தை நீட்டும். ஆமே, உங்களுடைய கரத்தை என்ன பண்ணணும்?
நீட்டணும். கடவுளுடைய கரம் நீட்டப்படணும். அப்போதான் வியாதிகள் சுகமாகும், அற்புதங்கள் நடக்கும் என்று அவங்க சொல்றாங்க. நம்முடைய வசனத்தை ஊழியக்காரர்கள் முழு தைரியத்தோடு சொல்லணும். அப்போ என்ன பண்ணாங்க? பயமுறுத்திட்டாங்க. கருத்தான ஜெபம்னா அற்புதம் செய்ததுனால தானே என்ன பண்ணாங்க? எங்களை பயமுறுத்தினாங்க. உம்முடைய பிள்ளையாகி இயேசுவை நீ என்ன பண்ணு? அற்புதம் செய்யும்படியாக உம்முடைய கரத்தை நீ நீட்டுங்க. இந்த அற்புதம் போதாது, எருசலேமிற்கு மொத்தத்தையும் சுகமாக்கிடணும். என்ன பண்ணணும்? எல்லாரையும் சுகமாக்கிட்டா அப்ப யாரு கேட்க முடியும்? யாரும் கேட்க முடியாது பாருங்க. அதனால என்ன பண்றாங்க? அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும். நீங்க ஜெபம் பண்றீங்களா இன்னைக்கு? ஆண்டவரின் எங்கள் சபையில், எங்கள் வேலையில், எங்கள் ஊழியத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா? நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதிரி வசனத்தை வைத்து நம்ம என்ன பண்ணணும்? அற்புதங்கள் அடையாளங்களை காணும்படியாக, செய்யும்படியாக அனுக்கிரகம் பண்ண முடியும். முழு தைரியத்தோடு வசனத்தை நாங்கள் பிரசங்கம் பண்ணணும். பயமுறுத்தினாங்களே, பயமுறுத்தினா என்ன பண்ணணும்? அதுக்கு ஆப்போசிட்டாக ஜெபம் பண்ணுறாங்க. இவங்க பயமுறுத்தலாம் கேட்கல, அரசாங்கமே பயமுறுத்துது, காவல்துறை பயமுறுத்துது. ஆனால் யாருடைய பயமுறுத்தல் இவங்க என்ன பண்ணல, கேட்கல. இவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சது. அவர் ஜெபம் பண்ணின போது அவள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர் எல்லோரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமா பண்ணினார்கள். அல்லேலூயா. அவர் கூடியிருந்தா இடம் அசைந்து பாருங்க. அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கூடியிருந்தா ஒருமனப்பட்டு எல்லாரும் நம்ம கூடியிருந்தா, நான் சொல்றேன் கேட்டீங்க, இந்த ஆராதனை சபையில நீங்க எல்லாம் ஒருமனப்பட்டு வந்துட்டீங்கன்னா இந்த இடம் அசையும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? இங்கே இடம் அசையணும், நம்மளுடைய இருதயம் அசையணும். மாமே ஒருமனப்படணும். இங்கே எல்லாரும் ஆராதனை பண்ணணும்னா எல்லாரும் ஆராதனை பண்ணணும். எல்லாம் ஜெபம் பண்ணு சொன்னால் எல்லாரும் ஜெபம் பண்ணணும். அதுதான் ஒருமனம். ஒருத்தர் ஜெபம் பண்ணாமல் எதையாவது சிந்திச்சுக்கின்னு இருந்தால் அது ஒருமனம் கிடையாது. வேற எதையாவது யோசிச்சுக்கின்னு இருந்தால் அடுத்த காரியங்கள் பார்த்துக்கின்னு இருந்தால் அது ஒருமனம் கிடையாது. எல்லாரும் சபை கூடி வரும்போது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு வரணும். எல்லாருக்குள்ள அந்த ஒருமனம் இருக்கணும். எல்லாருக்கும் அந்த சிந்தை இருக்கணும் பாருங்க. அந்த சிந்தை இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சரியான முறையில் நம்ம ஜெபம் பண்ண முடியும். அவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக என்ன பண்ணாங்க? பிரசங்கம் பண்ணினார்கள். அப்போ ஆவியில் நிறைவு தான் வசனத்தை தைரியமாக பிரசங்கம் பண்ண முடியும். அல்லேலூயா. நீங்கள் ஆவியில் நிரப்பப்படணும். ஜெபம் பண்ணினா அங்கே என்ன பண்ணுது? பெந்தகோஸ்து நாளில் ஆவியானவர் இறங்குறார். அதுக்கப்புறம் விடலை பாருங்க, ஆவியின் நிறைவுன்னு பாருங்க. ஒரு நாள் நிரப்பப்பட்ட போதாது, தினமும் என்ன பண்ணாங்க? ஆவியின் நிறைவு. ஜெபம் பண்ணும்போது ஆவியின் நிறைவு. பரிசுத்த ஆவினாலே ஒரு மனிதன் நிரப்பப்படும் போது தைரியம் உள்ளவனாக மாறுறான். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். அப்போ தான் தைரியம் வரும். இன்னைக்கு பயம் ஏன் வருது? பயத்தின் ஆவி ஏன் வருது? இன்னைக்கு பரிசுத்த ஆவி வரலன்னா பயம் ஆவி வரும். அப்போ பரிசுத்த ஆவி வரலன்னா ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாதான் பரிசுத்த ஆவியானவர் வந்து கிரியை செய்வார். ஜெபமே பண்ணனா பயத்தின் ஆவி வரும். ஏன் பயத்தின் ஆவி வருதுன்னா நீங்கள் ஜெபிக்காததுனால பயத்தின் ஆவி வருது. ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறார். நமக்கு என்ன ஆவியை கொடுத்துருக்கிறாரு? அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி கொடுத்துருக்கிறார். இன்னொன்று சொல்லுது, குமாரனுடைய ஆவி கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு பிசாசுடைய ஆவி நமக்குள்ள வந்து வேலை செய்ய முடியாது. நீங்க குமாரர்களா இருக்கிறீங்க. அப்பா என்று கூப்பிடக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவர் பிள்ளைகளா இருக்கிறீங்க. நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டா உங்களுக்கு உண்டான எல்லா பயத்தையும் நீக்குவா. இன்னைக்கு பயம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு பயம் இருக்குது. ஆனா அந்த பயத்தை நீக்கும்படியாக இவங்க ஜெபம் பண்ணாங்க. ஆமே. அல்லேலூயா. நம்முடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி மீட்டுக் கொள்கிறார். எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஒரு பயம் இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பயம் இருந்தது. நான் உங்களிடத்து வரும்போது பயத்தோடு நடுக்கத்தோடு வருகிறேன் என்று சொன்னார். சபை குறித்து பிசாசு வஞ்சித்து விடுமோ எனக்கு ஒரு பயம் அவருக்கு இருந்தது. அவர் மறந்து கொண்டு பயப்படல, சாகணும்னு பயப்படல. ஆனா தேவ வசனம் வஞ்சிக்கப்படுமோ, விசுவாசிகள் ஏமாற்றப்படுவாங்களோ என்று ஒரு பயம் இருந்தது பாருங்க. திருவசனத்தை சொல்வதற்கு சில இடங்களில் அவருக்கு பயம் இருந்தது. ஏன்னா அவர் பவுல் எங்க போனாலும் என்ன பண்ணாங்க? எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, பயமுறுத்தினாங்க. ஆனா அந்த இடத்துலாம் பவுல் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அப்ப ஜெபம் பண்ணினா என்ன நடக்குது? தைரியம் வருது. அப்போ உனக்கு பயம் வருதுன்னா நீ என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். தைரியமா நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட போல ரத்தத்தை கொண்டு வந்து போய் ஜெபம் பண்ணினா நீ பயப்பட மாட்ட. எக்ஸாம் பார்த்து ஒரு சிலருக்கு பயம். எக்ஸாம் வந்துட்டாலே என்ன பண்ணுற? சில பேருக்கு ஜுரம் வந்துடும். ஏதாவது டெஸ்ட் வந்துட்டா ஜுரம் வந்துடும்.
சின்ன வயசுலாம் நாங்கள் அப்படிலாம் பார்த்துருக்குறோம் பாரு. எக்ஸாம் வந்து டெஸ்ட் வச்சிட்டாங்கன்னு சொன்னால் அன்றைக்கி நான் கட்டடிச்சிட்டு என்ன பண்ணுவேன், வீட்டிலே இருந்துருவேன். எந்த எக்ஸாம்னா இங்கிலீஷ். அப்படின்னாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் இங்கிலீஷ் தான். ஆங்கிலம் படிப்பது எனக்கு ரொம்ப கடினம். இப்போ கூட அது பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. அன்றைக்கி வந்து சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா நான் கட்டடிச்சிட்டு என்ன பண்ணுவேன், எங்கேயாவது ஓடிடும், எழுதவும் மாட்டேன். அப்போல்லாம் இருந்ததேன். ஆனால் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டேன், 58 மார்க் வாங்கி, பெரிய மார்க் அன்றைக்கி. ஆமாம், நல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கி பயந்து இருந்த எனக்கு அன்றைக்கி ஒரு தேவ மனுஷன் எனக்காக ஜெபம் பண்ணார். அந்த ஜபத்தை எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணேன். பயந்து ஓடுறவன் நான். 10th எக்ஸாமில் அன்றைக்கி ஒரு கடிதம் வந்து எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். இப்போ இறந்துட்டார் அவர், டிஜிஎஸ் தினகரன், ஒரு தேவ மனுஷன். அவருக்கு எனக்கு எழுதி அனுப்பிச்சிருந்தார். இந்த ஜபத்தை பண்ணிவிட்டு நீ எக்ஸாம் எழுதுனார். உண்மையால் பாருங்கள், ஒன்றுமே தெரியாது எனக்கு. சத்தியமாக எனக்கு ஒன்றுமே இங்கிலீஷில் தெரியாது அந்த நேரத்தில். ஆனாலும் ஜெபம் பண்ணிட்டு நான் எழுதினேன் பாருங்கள். என்னை விட நல்லா படிக்கிறவங்களாம் நல்ல மார்க் எடுக்கலை. ஒன்றுமே படிக்காத நான் ஒரு போய்ட்ரி, ஒரு போயம் கூட எனக்கு ஒன்றும் தெரியாது, எழுத தெரியாது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதும். ஆனால் எப்படி எழுதுன்னு தெரியாது. 58 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரே சப்ஜெக்ட், எதிரியான சப்ஜெக்ட், பயந்து எழுதினேன். அன்றைக்கி எக்ஸாம்லேயே நான் என்ன பண்ணிட்டேன், பேப்பர் எக்ஸாம் எழுதும்போது பேப்பரை பார்த்தேன். ஏதாவது படித்தது கொஸ்டின் பேப்பரே எனக்கு தெரியாது, என்ன கொஸ்டினே தெரியாது எனக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு புரியும் பாருங்க. ஏதாவது கொஸ்டின் படித்தா புரியணும், ஆனால் எனக்கு கொஸ்டினே புரியாது, என்ன கேட்டாங்கன்னே தெரியாது எனக்கு. அப்புறம் நான் எப்படி எழுதுவேன் பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு நான் மெச்சூரிட்டி இல்லாத இருந்துக்கிறேன்னு பாருங்கள். அப்படி பயந்து இருந்தேன் நான். ஆனால் அந்த ஜபத்துக்கு அப்புறம் எனக்கு நடந்த சம்பவம் என்ன நடந்ததுன்னே தெரிலங்க. எடுத்தேன் பேப்பரில், கொஸ்டின் பேப்பரை எடுத்து என்ன பண்ணிட்டேன், மேலே இருக்கிற இங்கிலீஷு கீழே எழுதுனேன், கீழே இருக்கிற இங்கிலீஷ் அதை எழுதுனா ஃபுல்லாக இருக்குது இங்கிலீஷு. எல்லாம் இங்கிலீஷு மொத்தத்தையும் எழுதுனேன் பாருங்க. எனக்கு என்ன வேர்ஸ் எழுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எழுதிட்டேன். எல்லா எக்ஸாம்லேயும் என்ன பண்ணிட்டேன், அந்த ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் எழுதிட்டேன் பாருங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்தேன் தெரியுமா, பேப்பர் கொஸ்டின் பேப்பரை பார்த்து அழுதுட்டு என்ன பண்ணிட்டேன், ஒன்றுமே எனக்கு தெரியல, நான் என்னத்த பண்ணுறது. பப்ளிக் எக்ஸாம் விட்டுட்டு நான் எழுந்து வெளியே போயிட்டேன். யாருன்னா அது மாதிரி பண்ணிக்கிறீங்களா? நான் பண்ணேன் அதுமாரி. எழுந்தே வெளியே போயிட்டேன். அரை மணி நேரம் கழிச்சு வெளியே வரேன். அப்புறம் கேட்குறாங்க, எங்கே போயிட்டு வந்தேன் நீ எக்ஸாம் இல்லைன்னு, பிட்டுக்கிட்டு வச்சுன்னு அப்படி இப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு. எனக்கு ஒரு கொஸ்டின் தெரில, நான் எங்கன்னா எழுதுறது எனக்கு தெரியல, நான் ஃபெயில் ஆகிடும் போகுது அப்படின்னு. அப்போது அந்த லெட்டர் ஞாபகம் வந்து மறுபடியும் அந்த ஜெபம் பண்ணிவிட்டு உட்காந்தேன். ஒரு தெளிவு வந்தது. அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்தேன், பாஸ் பண்ணிட்டேன். ஐ மீன் அல்லேலூயா. நம்மளுக்கு பயந்து இருக்கக்கூடாதுங்க. உனக்கு எந்த காரியம் உன்னை பயன்படுத்துதோ வாழ்க்கையில், அதுக்காக நீ ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த பயத்தின் ஆவியை நீக்கி போட்டு உனக்கு நல்ல ஆவியை கொடுத்து உன்னை என்ன பண்ணுவார், நீ எந்த காரியத்தில் பயந்துட்டோ அந்த காரியத்தை ஒன்று விளக்குவார். ஒருவேளை ஒன்று சுகர் பயன்படுத்தினே இருக்கலாம், ஒருவேளை உன் சரீரத்தில் இருதயம் பயன்படுத்தினே இருக்கலாம், கண்ணு பிரச்சனை, கால் பிரச்சனை, வயிற்று பிரச்சனை, ஏதாவது ஒன்று பயன்படுத்தினே இருக்கலாம். நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி சொல்லுங்கள், ஆண்டவர் இது என்னை பயன்படுத்தினே இருக்குது, இதை எதிர்த்து நான் ஜெபம் பண்ண என்ன பண்ண எனக்கு உதவி செய்யுங்க. நீ ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் அந்த பயத்தின் ஆவியை நீக்கி போடுவார். அல்லேலூயா. அப்புறம் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அப்போ ஜெபம் என்ன பண்ணுது, உன்னை தைரியப்படுத்துது. அல்லேலூயா. ஜெபம் தான் உன்னை தைரியப்படுத்தும், ஜெபம் தான் உன்னை பலப்படுத்தும். காத்திருக்கும் பலன் அடைவார்கள். ஆவியானவர் வரும்போது பலன் உண்டாகும். ஜெபத்தில் பலன் இருக்குது. அல்லேலூயா. நீ ஏன் பலவீனமா இருக்கிறன்னா ஜெபம் பண்ணல. அப்போ பலவீனம் படுத்துக்கிற ஒரு ஆவி உன் வாழ்க்கையில வந்துச்சுன்னா உன்னை நிமிரக்கூடாத பண்ணிடும். 18 வருஷமாய் அந்த பலவீன ஆவி உன்னை நிமிரக்கூடாதபடிக்கு உன்னை பலவீனமா வச்சுது. இயேசு வந்தபோது அந்த பலவீனம் நீக்கப்படுகிறது. அல்லேலூயா. அந்த பலவீனம் உன்னை விட்டு நீங்கப்படணும். நீ சுகமா இருக்கணும். உன் வியாதி கண்டு பயன்படுத்திக்கினே இருக்குதா, பயப்படாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய இராணுவம் வந்துடுச்சு, சவுலுக்கு விரோதமாக, சவுலுடைய சேனைக்கு விரோதமாக வந்துடுச்சு. அந்த கோலியாத் என்கிற ஒரு மனுஷன் வந்து 40 நாள் சத்தம் படுறான் இஸ்ரவேலி மக்களை பார்த்து. அந்த பேலியால் மகன் அந்த ராட்சசன் வந்து இஸ்ரவேல் மக்களை பயன்படுத்துறான். ஒவ்வொரு நாளும் வந்து பயன்படுத்துறான். உங்களில் ஆம்பளை யாராவது இருக்கான ஒண்டி வாங்க, நீ என்ன ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாரும் சேவகர்களாக வரும். நாங்கள் உங்களை ஜெயிச்சுனா நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு சேவகம் செய்யுங்க. எல்லாரும் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன சொல்றீங்க? காலை மாலை 40 நாள் 80 வாட்டி 80 முறை வந்து நிற்கிறான், பயமுறுத்துறான். அவனை பார்த்த போது இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் சேனைகள் எல்லாம் பயந்து நடுங்கி தொடர் நடுங்கியா இருக்கிறாங்க. அனுதினம் காலையில் அணிவகுத்துக்கு போவாங்க வருவாங்க.
அவன் வருவான், வந்து நின்ன உடனே இப்படி பேசின உடனே இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தில் அவனை நிந்திக்கிறான். யாரு? அந்த பேலியாளி. அவனை பார்த்து பயந்துனே இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்க. இன்னைக்கு அப்படிதான் சபை என்ன பண்ணுது? அவனை பார்த்து பயந்துனே கோலியாத்து பிசாசு என்னன்னா பயப்படுது. தாவீது வரான், அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது வரான், கோலியாத்துக்கு முன்னாடி வரான். இவன் வந்த போது அந்த கோலியாத்தும் வரான், கர்த்தர் கொண்டு வர்றார், இவனையும் கொண்டு வர்றார், அவனையும் கொண்டு வர்றார். கொண்டு வந்த போது 40வது நாள்ல தாவீது அங்க வரான். அப்போ தாவீது வரும்போது தாவீது கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். அல்லேலூயா. யாரை கொல்வதற்காக? இந்த சவுலை கொல்வதற்காக. ஆமே, அல்லேலூயா. இவன் வந்து பார்க்கறான், மறுபடியும் அதே மாதிரி பேசலாம் பாரு. இவன் யார்? இஸ்ரவேல் சேனையை நிந்திக்க. இவங்கெல்லாம் எப்படி நினைச்சாங்க? சவுலுடைய சேனைன்னு நினைச்சாங்க. ஆனா இவன் நினைச்சதுன்னா இந்த சேனை இஸ்ரவேல் தேவனுடைய கர்த்தருடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு இவனுக்கு ஏமாத்திரம். இவனுக்கு எவ்வளவு திமிரு, இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு. சின்ன பையங்க, 17 வயசு தான். ஆனா இவங்கெல்லாம் சவுல் சேனைகளா நினைச்சாங்க. அதனால தான் அவங்களால ஜெயிக்க முடியல. நம்ம யாருடைய சேனை? கர்த்தருடைய சேனை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நாம் கர்த்தருடைய சேனையா இருக்கணும். கர்த்தருடைய சேனையா இருந்தா எவ்வளவு பெரிய கோலியாத்து வந்தாலும் நீ என்ன பண்ணுவ? இந்த கோலியாத்து ஏமாத்துறோம். ஆமே, அல்லேலூயா. இவன் ஏமாத்துறோம். ஜெபிக்கிறவனுக்கு முன்னாடி இவன் ஏமாத்துறோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட முன்னாடி இவன் ஏமாத்துறோம். இவனை இன்னைக்கு நான் கொன்று இவன் தலையை வாங்கி ஆகாயத்து பறவைகளுக்கு நான் போடுவேன். இதனாலே இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்பது பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னான் தாவீது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரும் கூட இருந்தாரனா எந்த பயமும் உனக்கு இருக்காது. அல்லேலூயா. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அந்த கோலியாத்தை கொல்லுவதற்காக, அந்த கோலியாத்தை தலை வாங்குவதற்காக, அவனை கொல்லுவதற்கு முன்பாக இவன் சொன்னான். என்ன சொன்னான்? இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுத்தார். ஆமே, அல்லேலூயா. நீ சொன்னனும். எல்லாரும் பயந்து, இவன் சின்ன பையங்க, ராணுவத்தை பத்தி தெரியவே தெரியாது, கத்தி எப்படி பிடிக்கணும் தெரியாது, சண்டை எப்படி போடணும் தெரியாது. எல்லாம் ராணுவ படையே இருக்குது. இன்னைக்கு சபை அப்படிதான் இருக்குது. எல்லாம் இருக்குது, சபையா இருக்குது. பிசாசுன்னு சொன்னா பயப்படுது சபை. ஏன் பயம் வருது? ஒரு தாவீது இல்லை. நீங்க கர்த்தருடைய பிள்ளை என்கிற அறிவு நமக்கு வேணும். பாருங்க, என்ன பிசாசு ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு விரோதமா ஒன்றும் செய்ய முடியாது. ஆமே, அல்லேலூயா. உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று வேதம் சொல்லுது. யாருன்னா உன்னை சேதப்படுத்த முடியுமா? யாருன்னா உன்னை ஜெயிக்க முடியுமா? சபையே உன்னை ரத்தத்தினால் விலைக்கரையும் கொடுத்து வாங்கி இருக்கிறார். உனக்கு விரோதமா எத்தனை பிசாசு திட்டமிட்டாலும், எத்தனை ஆயிரம் பிசாசு, எத்தனை மனுஷன் உனக்கு திட்டமிட்டாலும் கர்த்தருடைய திட்டம் தான் வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா. நீ பயப்படக்கூடாது, பயப்படாம நிக்கணும். தாவீது பயப்படாமல் அந்த கோலியாத்துக்கு முன்னாடி ஓடி போய் அவருக்கு முன்பாக ஒரு பாலை இறங்கினாலும் பயப்பட, என் இருதயம் பயப்படாது. இவன் இஸ்ரவேல் கூட்டங்கள்லாம் பயந்து பயந்து போகுது. இந்த சின்ன பையன் பயப்படல. இவன் சின்ன பையங்க பயப்படல. அவன் இருக்கிறான் 13 அடி இருக்கிறான். இவன் இருக்கிற சோட்டா பையன் தம்மா தூண்டு. என்ன சொல்லுவாங்க பாருங்க, தம்மா தூண்டாந்துன்னு வேற கால் எட்டு வச்சுன்னா ஓடி போடுவேன், பந்து அடிக்கிற மாதிரி அடிச்சுன்னு ஓடி போடுன்னு சொல்லியிருக்கலாம். அவன் நானாடா செத்த நாயாடான்னு கேட்கறான். அவன் நானா செத்த நாய் நினச்சினியா? சின்னோண்டு கல் எடுத்து வந்து என்ன அடிச்சு பார்க்கறதுக்கு? இவ்வளோ பெரிய உருவத்தை எப்படி நான் அடிக்கிறது, இவ்வளோ பெரிய உருவத்தை நான் எப்படி அடிக்கிறதுன்னு நினச்சிருந்தாங்க. அவன் தாவீது நினச்சான், சின்ன குருவியை நான் என்ன பண்ணிடுவேன், கவல் அடிச்சிடுவேன், இவ்வளோ பெரிய உருவத்தை எப்படி தூக்கி போட்டாலும் அடிச்சிடலாம் அப்படின்னு அவனுக்கு விசுவாசம். ஆமே, அல்லேலூயா. ஒரு சின்ன கல்லை சுற்றி விட்டான், அவன் நெத்தியில் கர்த்தர் படும்படியாக உதவி செய்தார். அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தருடையது. அல்லேலூயா. தாவீதை ஜெயிக்க வைத்தவர். ஆமே, அல்லேலூயா. உன்னையும் ஜெயிக்க வைப்பார். ஆமே. எத்தனை வருஷமா உங்ககிட்ட போராடி இருக்குது, எத்தனை வருஷம் உன் வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. உன் வியாதியாக இருக்கலாம், ஒரு வேளை ஏதாவது இருக்கலாம். வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் பயப்படாமல் யுத்தத்தில் நிற்கணும். அல்லேலூயா. உன்னோடு கூட போராடும்படியாக பல பிசாசுகள் வரும், பல போராட்டங்கள் வரும். நீ ஜபத்தில் உறுதியாய் தரித்திருந்தீனா, விசுவாசத்தில் நிலைத்திருப்பினா, அவனை நீ எதிர்த்து நிற்க முடியும், அவனை மேற்கொள்ள முடியும். ஜெயம் உங்களுடையது. கர்த்தர் ஜெயிக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவன் எல்லா காரியத்தையும் ஜெயிப்பான். ஆமே. ஜெபிக்கிறவன் எல்லா காரியத்தையும் ஜெயிக்க முடியும். நீங்கள் ஜெபிக்கிறவளா இருங்க. சபையானது விசுவாசத்தை நிறைந்திருங்க. யோரோதை ஆண்டவர் அழித்து போட்டார், ஜபத்தின் வல்லமே. பேதுருவை விடுதலையாக்கிறது ஜபத்தின் வல்லமே.
எல்லா காரியத்திலும் அப்போஸ்தலர் எல்லாம் கூடியிருந்த போது அசைந்த இடம் ஜெபத்தின் வல்லமை. அவர் தைரியம் பெற்றது ஜெபத்தின் வல்லமை. அற்புத அடையாளங்கள் இஸ்ரவேல் முழுவதும் அப்போஸ்தலர் அற்புத அடையாளங்கள் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் எழுந்து போய் என்ன பண்ணாங்க, அற்புத அடையாளங்கள் செய்கிறாங்க. உருமால்கள், கச்சையில், நிழலில் அற்புதம் நடந்துனே இருக்குது. எதற்காக? இவங்க ஜெபம் பண்ணினாங்க. 4ஆம் அதிகாரத்தை ஜெபம் பண்ணாங்க. 5ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா எருசலேம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. போய் எல்லா இடங்களிலும் மக்களை சுகமாக்குறாங்க. அற்புதம் நடந்துகிட்டே இருக்குது. இவர்களை பார்த்து அப்போஸ்தலரை பார்த்து எருசலேமில் இருந்த அதிகாரிகள், ராஜாக்கள் எல்லாம் பயந்து நடுங்கினார்கள். இவளோடு கர்த்தர் இருக்கிறது. அல்லேலூயா. உன் ஜெபம், உன் வாழ்க்கையில நீ ஜெபம் பண்ணினா அரசாங்கத்தை அசைக்கலாம். அல்லேலூயா. உன்னை கண்டு ஜனங்கள், உலகத்தில் இருக்க மக்கள் பயப்படுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு எகிப்திலிருந்து வரும்போது அந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறார் என்று பார்த்து மற்ற பெலிஸ்தருடைய இருதயம்லாம் ஐஸ் கட்டிய போல உருகி போச்சான். ஏன்னா பயம் அவங்களுக்கு வந்துடுச்சு. ஐயோ இவங்க வந்துட்டாலாம், முடியாது, நம்மளால் தாங்க முடியாது, நம்மளை அழிச்சு ஒன்றும் இல்லாத பண்ணிடுவாங்க. ஏன்னா கர்த்தர் இவங்களோட கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்தாங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட இருக்கிறத பிசாசு அறியணும், மற்ற மனிதர்கள் அறியணும். அதற்கு ஜெபம் உனக்கு அவசியமாக இருக்குது. நீங்கள் ஜெபிக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஜெபத்தை குறித்து நல்லா நீங்கள் கேள்விப்பட்டீங்க. ஆனால் நீங்கள் ஜெபிக்காமல் இருந்தீங்கன்னா எந்த காரியமும் நடக்காது. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் எழுந்திருப்போம், நம்ம ஜெபம் பண்ணுவோம்.